நீதிமொழிகள் அதிகாரம் 6 வசனம் 6. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அன்பான தேவ பிள்ளைகளே, சிறிய பலவீனமான எளிய உயிரினமான எறும்புகளின் கடின உழைப்பு தன்மையை கருத்தில் கொண்டு அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். எறும்புக்கு தளபதி, மேற்பார்வையாளர் அல்லது ஆட்சியாளர் இல்லை. கட்டளையிடவோ மேற்பார்வையிடவோ வழிகாட்டவோ அல்லது வழிநடத்தவோ யாரும் இல்லை. இருப்பினும் அது கோடையில் தன் உணவுகளை சேமித்து வைத்து அறுவடையின் போது தன் உணவை சேகரிக்கின்றது. எறும்புகள் உணவை தேடிச் செல்கின்றன, விடாமுயற்சியுடன் உழைத்து எதிர்காலத்திற்காக சேமித்து வைக்கின்றன. அன்பானவர்களை, சோம்பேறித்தனத்தின் விளைவு என்னவெனில் வறுமை கொள்ளைக்காரனைப் போல வரும், பற்றாக்குறை ஆயுதம் ஏந்தியவனைப் போல வரும். சோம்பேறியின் கைகள் மனிதனை ஏழையாக்கும், ஆனால் விடாமுயற்சியுள்ள கைகள் செல்வத்தை தரும். சோம்பல் ஆழ்ந்த உறக்கத்தை வரவழைக்கும். சோம்பல் மாறாதவன் பசியோடு இருப்பான். பிரியமானவர்களே, நம் வாழ்வில் ஒவ்வொரு பகுதியிலும் கடின உழைப்பாளியாக இருக்கிறோமா? நம்முடைய நேரம், வாய்ப்பு, ஆரோக்கியம், பணம் போன்ற வளங்களை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதில் புத்திசாலிகளாய் இருக்கிறோமா? கடின உழைப்பை தவிர்க்க சாக்கு போக்கு தேடுகிறவர்களா நாம் காரியங்களை தள்ளி போடுகிறோமா? பிறகு செய்வேன் என்று சொல்லுகிறோமா? பிரியமானவர்களே, நம் வாழ்வின் அனைத்து பகுதிகளிலும் மிகவும் கடினமாக உழைக்க இன்றே முடிவெடுப்போம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு நபர்களுக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. சோம்பேறியின் கைகள் மனிதனை ஏழையாக்கும், ஆனால் விடாமுயற்சியுள்ள கைகள் செல்வத்தை தரும் என்ற வேத வசனத்தின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் சோம்பேறிகளாய் இராமல் எந்த காரியத்திலும் உமது துணையோடு விடாமுயற்சியாய் உழைத்து வெற்றி பெற தேவன்தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நீர் என்னை சுமந்ததாலே தடைகளையும் நான் தாண்டி வந்தேனே. திருக்கரம் தாங்கினதாலே மடிந்திடாமல் நான் ஜீவிக்கின்றேனே. நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. இயேசுவே 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 இயேசுவே